விஜய் குறித்து துரை வைகோ சொன்னது சரியா தவறா? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயோட அரசியல் என்ட்ரிக்கு பிறகு தேர்தல் களம் முன்பை காட்டிலும் சூடு பிடிச்சிருக்கு. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில விஜய் கட்சியில மாற்று கட்சியினர் பலர் இணையறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆட்கள் இணைப்புக்கு பிறகு அவரோட ஒவ்வொரு மூவும் ஸ்மார்ட்டா இருக்கு. இந்த நிலையில மதிமுக தலைவர் வைகோவின் மகனும் எம்பியுமான துரை வைகோ விஜய் பத்தி சில விஷயங்களை பத்திரிகையாளர்கள் சந்திப்புல ஓப்பனா பேசியிருக்காரு. அவர் பேசும்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அதனால அவரால கணிசமான வாக்குகள் பிரியும். திமுகவுக்கு மாற்று கட்சி நாங்க தான்னு விஜய் சொல்றது அவரோட ஜனநாயக உரிமை. ஆனா எங்கள பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளை நாங்க பொருட்படுத்துறது கிடையாது. திமுக கூட்டணிக்கு அவரோட வருகையால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு துரை வைகோ. இவரோட பேச்சை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இதுக்கிடையில கரூர் அசம்பாவித சம்பவம் குறித்து விஜய்க்கு ஜனவரி மாசம் சிபிஐ சம்மன் அனுப்பும்னு எதிர்பார்க்கப்படுது. இது விஜய்க்கு மிகப்பெரிய டிராபேக்காவும் பார்க்கப்படுது. மேலும் கரூர் அசம்பாவிதம் தொடர்பா ஆல்ரெடி அக்கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் உள்ளிட்டவங்க கிட்ட சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி வருது குறிப்பிடத்தக்கது.